இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வெளில எங்கேயும் இன்னைக்கு போக போறது இல்லை. பாத்தீங்கன்னா குக்கிங் தான் பண்ண போறோம். என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து வெளில போயிருக்காங்க, வீடு ஃப்ரீயா தான் இருக்கு, நம்ம இன்னைக்கு குக்கிங் வீடியோ பண்ணலாம்டா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். நாங்க என்னென்ன பண்றோம்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. குக்கிங்ல அவ்வளோ எதுவும் தெரியாது, ஏன்னா நான் ட்ரை பண்ணதே இல்லை குக்கிங்கு. இன்னைக்கு அதான் பண்ண போறோம். வாங்க எப்படிலாம் போகுது, ஏதாவது கண்டிப்பா நடந்தே ஆகும். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவனுக்கும் எப்படி சமைக்க தெரியும்னு எனக்கு தெரியல. வாங்க என்னதான் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோல. இங்க பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னடா பண்ண போற இன்னைக்கு? நான் பிரிஞ்சி செய்ய போறேன்டா, கூட சிக்கன் குழம்பு. பிரிஞ்சி சிக்கன் குழம்பு, ஆமா. ஓகே. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கியா? பண்ணிருக்கேன்டா ஒரு வாட்டி. அப்ப எப்படி வந்தது? நல்லா வந்ததா? அப்ப நல்லா வந்தது. இன்னைக்கு எப்படி பண்றான்னு பார்க்கலாம் நம்ம. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஃபுல்லா பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி ஒரு பரத்து, இப்படி ஒரு பரத்து, அப்படி பரத்தி விட்டு என்ன போடுற இப்ப? மில் மேக்கர் போடுறேன், போட மறந்துட்டேன். அது போட்டாதான் டேஸ்டா இருக்கும். அது போட்டாதான் கொஞ்சம் சிக்கன் மாதிரி தோணும் டேஸ்ட். ஆனாலுமே சிக்கன் வாங்கி வந்தாச்சு நாங்க. தனியா குழம்பு செஞ்சு சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். சிக்கன் கிரேவி வச்சுட்டு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ரைஸ் போடலையா? ரைஸ் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் போட்டேன், பார்த்தா சைடுல இருந்தது போல, நான் பார்க்கல, போட்டேன். ரைஸே போடாம இவன் இதை மட்டும் உள்ள ஊத்திட்டான். தெரியும்னு சொல்லியிருந்தேன். இப்ப என்னடானா குக்கிங் வீடியோ பார்த்துட்டு இருக்கான். நான் இந்த 3 காய்கறி தான் சேர்க்கிறேன். நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இப்பதான் கத்துக்கிறியவா? பாக்குறேன், சாப்பிடுற போது தான் தெரியும் நீ எப்படி பண்ணிருக்கேன்னு. சூப்பரா தான் பண்றான், ரெடி ஆயிட்டு இருக்கு. பாப்போம் எப்படி வருதுன்னு. இப்ப சாதம் நல்லா இது ஆயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து சிக்கன் கிரேவிக்காக சிக்கனை நல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம், பாருங்க. செம்மையா பண்ணிட்டு இருக்கான். இந்த ஸ்மெல்லே உண்மையிலே சூப்பரா பண்ணிருக்கான், நல்லா தெரியுது ஸ்மெல்லே. ஓகே, இப்போ எனக்கு ஒரு வேலை தந்திருக்கான், சின்ன வேலை. என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டிங், அந்த காய்கறி கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் வெட்ட வேண்டியது இருக்கு. கட் பண்ணிடுவோமா? அவன் எப்படிலாம் வெட்டணும்னு சொல்லியிருக்கான், அது மாதிரியே வெட்டிடுவோம் கரெக்டா. 2ஆ வெட்டியாச்சு. 2ஆ தான் வெட்ட சொல்லியிருந்தான். பீஸ் பீஸா வெட்டிடாத, 2 வெட்டிட்டு அப்படின்னா. பாருங்க சூப்பரா வெட்டிட்டேன். வாங்க இப்ப அவங்க கிட்ட போய் கொடுப்போம். இப்ப என்னடா கலர் ஆகிட்டு இருக்க? இதெல்லாம் சிக்கன் குழம்பு செய்யறோம்ல, ஆமா, அதுக்கு காய்கறி எல்லாம் இது பண்ணிடுறேன். ஓகே ஓகே. சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த குழம்பு அதெல்லாம் பண்ண போறோம். எப்ப வர சொன்னா இப்ப வராரு. உன்னோட பேரும் வந்திருக்காரு. ஹாய். அது ஏன் ப்ரோ கேக்குறீங்க? வீட்டில் கடைக்கு போ, அதுக்கு போன அனுப்பிச்சு விட்டாங்க, தான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்பயாச்சும் வந்தீங்களே. எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க போல. எல்லாம் இவ்வளோ தடபடலாம் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமா பண்றான் காசி, பண்ண தெரியாதுன்னு நினைச்சா பண்றான் செமையா. ஆமா, என்னங்க செய்யறீங்க நீங்க? சொல்றேன், சிக்கன் குழம்பு செய்யறேன். ப்ரோ எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. சரி, பைபிள் நல்லா பண்றாங்க. வருங்காலத்துல அவங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவான் போல. நம்ம பேச்சுலர்ஸ் வருங்காலத்துலடா பேர் பங்கம் பண்ற. அப்போ இதான் பண்ண போறேன்னு சொல்ல வரீங்க? பண்ணுவல ஹெல்ப், அதுதான் சொல்றாரு ப்ரோ. என்னெல்லாம் பேசலாம். உங்களுக்கு குக்கிங் தெரியுமா? இல்ல ப்ரோ, நார்மலா நம்ம தக்காளி வெங்காயம் வெட்டணும். எனக்கும் அதேதான். சிக்கனுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். சொல்றாரு கேட்டுங்க. என்ன பேரு? பேச்சுலர் சிக்கன். பேச்சுலர் சிக்கனா? நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்ன ப்ரோ ஓகேவா? என்ன காரம் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். சரி, இப்ப இவ்வளவு வேலை செய்றியே,
உங்க வீட்டுல உங்க அம்மா எல்லாம் இருக்கும்போது பண்ணிருக்கியா இது மாதிரி? பண்ணிருக்கேன். பண்ணிருக்கியா? அப்ப நான் தான் வேலைக்காரன். நீதான் வேலைக்காரன். சரி அவங்க அவங்க வந்தாதான் குட்டியா கேட்டுறது. வீட்டுக்குள்ள இருந்தா நல்ல பையனாட்டே இருக்க வேண்டியது. வேணா அவனையும் கேளுங்க, எங்க மச்சான கேளுங்க சொல்லுவான். எங்க வீட்லயும் அதே தாங்க, என்ன சொல்றது. ஓகே, டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ ஒரு பீஸ் எடுத்து இப்படி காட்டு. உடம்போட ஓகேவா டேஸ்ட்? ஆமா, அருமையா வந்திருக்குங்க. சூப்பரா வந்திருக்கேன். நீங்க டேஸ்ட் பாக்குறீங்க? காட்டுங்க. நான் பண்ணுறோம். உண்மையில நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் தான் செப்பு. என்னாலதான் இப்படி வந்திருக்கு அழகா. நாங்க தானே கட் பண்ணோம். ஆமா, இவருக்கு என்ன வேலை? வாங்க இப்ப சாதத்தை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வெந்திருக்கணும், ஏன்னா அப்பயே பண்ணியாச்சு. வெந்திருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்குது. ரைஸ்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. நல்லா வந்திருக்குல்ல? வந்திருக்கு. ஃபைனலா சிக்கன் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இது வந்து சூப்பரா வந்திருக்கு. ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம், அப்பதான் தெரியும் உண்மை எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. நல்லா மசாலாலாம் நல்லா இருக்கு. நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உண்மையிலேயே சூப்பரா தான் இருந்தது எங்களுக்கு டேஸ்ட். சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் சொல்றோம். வெற்றிகரமா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இந்த சிக்கன் நல்லா இருந்துச்சுன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டு விட்டுருங்க. அது நம்ம தானே சாப்பிடுறோம். தெரியும். வாழை இலை எடுத்துட்டு வரோம். பரவாயில்ல, கிளியாம எடுத்துட்டு வந்துட்டான். இப்போ நம்ம இந்த ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டு இருக்கோம். இங்கேருந்து தான் அவங்க இலைய பறிச்சானுங்க. யார் வீட்டு இலை ப்ரோ? அண்ணாச்சி கடையில 10 மணிக்கு மேல கடை விட்டுருவான், அப்ப எடுத்துக்கலாம். இங்க பாம்பு இருக்குன்னு சொல்லியிருந்தான், அதான் அவங்க வந்து கத்துறான் போல. நீங்களும் பாருங்க, பிரியாணியை காட்டுவோம் க்ளோஸ் அப்ல. எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா பண்ணிருக்கான். பார்க்கவே செம்மையா இருக்கு. அதை ஓபன் பண்ணுங்க ப்ரோ. சிக்கன் ஓபன் பண்ணுங்க. பார்க்கவே செம்மையா இருக்குல்ல? பின்னாடி வாழை இலைலாம் பக்கத்துல இருந்து அறுத்துட்டு வந்துட்டோம். அதை தான் சாப்பிட போறோம். மெயின் பிக்சர் சிக்கன் சாப்பிட்டுட்டு சொல்றோம் எப்படி இருக்கு. சிக்கன் உண்மையிலே சூப்பரா வந்திருக்கு. சிக்கன் டேஸ்ட் உண்மையிலே சூப்பரா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு பண்றது? சிக்கன் பண்றது பண்ணிருக்கியா? பண்ணதில்லை. ஆனா சிக்கன் நல்லா பண்ணிருக்க. இப்ப நம்ம ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு சொல்லுவோம். ரைஸும் நல்லா தான்டா இருக்கு. உப்புலாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் ஒரே நல்லா கேமரா அது வாயில செம்மையா சமைக்கிறோம். நீங்க அடுத்து என்ன பண்ணுமோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் பண்றோம். உண்மையிலே சூப்பரா பண்ணிருக்கான் இவன். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பண்ண சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. நாங்க வேணா நெக்ஸ்ட் வீடியோல பண்றோம். நீங்க ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க, நாங்க நெக்ஸ்ட் வீடியோல பண்றோம். ஓகே, நாங்க இப்ப சாப்பிட்டு பேசுறோம். இது எப்ப பண்ணீங்க? இது அதான் சிக்கன் முடிஞ்சோடனே ஜான் தான் பண்ணாரு. எனக்கே தெரியாம பண்ணிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரு. சூப்பர் தான். சிக்கன் ஏதாச்சும் குடிக்குமாடா? வாங்க குடிப்போம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்க சூப்பரா இருக்குல்ல? போதும்பா.
ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணிக்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களால பார்க்க முடியும். சைடுல இருக்கிற பிள்ளை டிங்கி டிங்கின்னு தட்டி விடுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.